அம்மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கொடுத்த பணத்தை நான் தரேன். நான் உங்க ரத்தம்னு நிரூபிச்சு காட்டுறேன். அர்ஜுன், காட்டுறேம்மா. அர்ஜுன், இவன் ரொம்ப டிராமா பண்ணிட்டு இருக்கா. செம கடுப்பா இருக்கு இத பாக்குறதுக்கு எனக்கு. தேவி வா. டேய் என்ன ஆளுக்கு இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? அபி, என்னங்க, நான் பணத்தையா கேட்டேன்? அர்ஜுன் என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. நான் பணத்தையா கேட்டேன்? அண்ணன் தம்பி பாசத்தை தானே திருப்பி கேட்டேன். அவன் குடிக்க கூடாது அப்படின்னு தானேங்க கேட்டேன். என் மகன் அர்ஜுன் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டேங்க. எதுவுமே புரிஞ்சுக்காம பணத்தை மட்டும் கேட்டேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு போறானேங்க என் புள்ள. ஐயோ, என் புள்ள என்ன அழ வச்சுட்டேங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? செல்வா, கவலைப்படாத செல்வா, எல்லாம் சரியாயிடும். செல்வா, என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறானே. செல்வா, எல்லாம் சரியாயிடும் செல்வா, நீ டென்ஷன் ஆகாத. செல்வா, அதெல்லாம் போக போக சரியாயிடும். நீ ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாத. சரி, வா, நீ வந்து ரெஸ்ட் எடு. வா வா. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி தொல்லை பண்ற? என்னடி ஜான்சி ராணி, நைட்டு கத்தி எடுத்து என் கழுத்துல வைக்கிற? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என் தைரியத்துக்கு என்னைக்குமே குறைச்சல் இல்ல. நீதான்டா பயந்தாங்கொலி. கத்திய பார்த்ததும் காலை பின்னிக்கிட்டு ஓடி போன. ஆனா நான் அந்த விளையாட்டுக்கு செய்யல. இன்னொரு தடவை என்ன தப்பான பார்வை பார்த்த, உங்க அக்கா காமாட்சி அம்மாக்காகவும் உன்னை பரிதாபம் பார்க்க மாட்டேன். உன்னை போட்டோவை மாட்டி நடுவால தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. யார் யார் போட்டோவை ஹால்ல மாட்டான்னு கூடி சீக்கிரம் பார்க்கலாம். அது சரி. ஆமா, எங்க என் பாஸ் அர்ஜுன்? போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறா. என்ன விஷயம்? அர்ஜுன் எதுக்கு தேடுற? எதுக்கு தேடுவாங்க? அவன் நிம்மதியை கெடுத்து அவனை நாசமாக்கி ரோடு ரோடா அலைய வைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு அர்ஜுன் ஒரு புது பிசினஸ் பண்ண போறான். அதாவது சில பேர் பிசினஸ் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண போறான். என்னடா உளர்ற? உளரலம்மா, உண்மையதான் சொல்றேன். அவனை ஓட்டாண்டி ஆக்கி நடு தெருவில் சட்டை கிழிச்சுக்கிட்டு பைத்தியக்கார ஆக்கணும்னா அவன் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் புடுங்கணும்ல. அதான் ஐயாவோட புது பிளான். சஞ்சய், கெட்ட புத்தியோட அடுத்தவனை கெடுக்கணும்னு நீ போடுற பிளான் நாசமா தாண்டா போகும். அதை என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன சத்யா, நீ அக்னி குண்டத்தை சுத்தி வந்து 7 ஸ்டெப் அவன் கூட நடந்து அவனோட சந்தோஷம், துக்கம், கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறேன்னு பஞ்சபூதம் கிட்ட எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருக்கியே. இப்ப பால் மாறலாமா? தப்பு இல்ல. நீதான் சொன்ன வார்த்தை காப்பாத்துறவளாச்சே. அவன் என்ன நடு ரோட்ல தனியாவா பிச்சை எடுப்பான்? ஜோடி வேணா? நாளைக்கு அவனோட தர்ம பத்திரி நீயும் கூட சேர்ந்து தர்மம் போடுங்க சாமின்னு குரல் கொடுக்க வேணா? அப்போ உன்கிட்ட இருந்தானே என் பிளான் சொல்லணும். ஆனா நீதான் சாதாரணமா பிச்சை எடுக்க ஒத்துக்க மாட்டியே. சஞ்சய், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ செய்யறதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் மறுபடியும் சொல்றேன், அர்ஜுன் என் உயிரிடா. அவ மேல இன்னொரு முறை நீ கை வச்சு பாரு, நான் உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன்டா. ஏன் இப்படி அபசகுடமா வயலண்டா பேசுற சத்யா? நான் உன்னை நடு ரோட்ல தானே நிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். நீ ஜெயிலுக்கே போக தயாராயிட்ட. என்ன கொலை பண்ண 14 வருஷம் ஜெயில் தண்டனை. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? சரி, அதை விடு. விஷயம்னு நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு 10 மணிக்கு, அதாவது இதே டைம், அர்ஜுன் அவனோட மொத்த சம்பாதத்தையும் அண்ட் சேவிங்ஸும் எடுத்து நான் சொல்ற 3 பேருக்கு பிசினஸ் தொடங்க ஃபைனான்ஸ் பண்ண போறான். ஆனா அந்த 3 பேருமே டுபாக்கூர். அவங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. 3 பேருமே மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு
எஸ்கேப் ஆக போறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனோட நிலைமைய நீயே யோசிச்சு பாரு. டேய் என்னடா சொல்ற?